ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம முத்து எடுத்துருக்க திடீர்னு அதிரடி முடிவு என்னன்னு பார்த்தா இனிமேட்டுக்கு நானும் என் பொண்டாட்டி மூஞ்சில் தான் முழிச்சிட்டு வெளியே போவேன் அப்படின்றாரு. நல்ல முடிவுப்பான்னு சொல்லிட்டு இவங்களோட ரொமான்ஸை கொஞ்சம் அப்படியே நீடிக்கிட்டு போகுது. இங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அங்கே உங்கள் 2 பேத்துக்கு சொந்த செலவில் சூனியம் வைக்கலானுங்கடா, அதை பார்க்குறீங்களாடா, உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு சூனியம் இருக்குது. அது யாருன்னு சொல்கிறேன் பார்க்க, நம்ம விஜயா தாங்க. அதாவது சொந்த மருமகளை வெளியாட்கள் வந்து அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்கும் போது அதை விட்டு கொடுக்கக்கூடாதுங்க. அதை விட்டுட்டு இவங்களே போய் அடிடா மிதிடான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பாங்க போல் பாயிண்டெல்லாம், அந்தளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க. இது எதுவுமே தெரியாமல் மீனா ஒரு பக்கம் வந்துட்டு நான் அவங்க மாமாவை கஷ்டப்படுத்த விரும்பலடா, அதனால் அமௌண்ட்டை போட்டு நான் எப்படியாவது இது பண்ணுறேன்னா சொல்லிட்டு சத்யாட்ட சொல்லி அவங்கள்ட்ட சத்யாட்ட அமௌண்ட்டை வாங்கி அங்கே இங்கே கடனோட வாங்கி இவங்க வந்து பூ டெக்கரேஷனுக்கு ரெடி பண்ணுறாங்க. கடைசியில் இவங்களே கையெழுத்து போட்டு மாட்டிக்க போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. முத்து இருந்திருந்தானா ஏமாத்திருக்க முடியாது. அதனால் முத்து வேற இல்லையா, கடவுள் இருக்கான் குமார், என்னைக்காவது ஒரு நல்லது பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முட்டாளுன்னு நீ நினைக்கிற ஒரு ஆள் தான் திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய அம்பானி ஆகுறாங்க. அந்த மாதிரி இல்லையா, அந்த மாதிரி கண்டிப்பாக மீனாவுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இந்த அட்வைஸ் எல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் அடிக்கிற அலப்பறை இருக்கே, நம்ம மனோஜ் ரோகிணியை கூட்டு போய் அங்க பிரதேசனை பண்ணுங்கடா உருளுங்கடா, ஆனா ஒன்னா இந்த அம்மா வேண்டிக்குது, இந்த அம்மா வேண்டிக்கிறதுக்கு நம்ம சாவறதா இருக்குன்ற மாதிரி இருக்கு மைண்ட் வாய்ஸ் நம்ம ரோகிணிக்கு. கடைசியில் படுக்க வச்சு உருளுடா உருளுடா உருளுடாங்கிறாங்க. கடைசியில் உருண்டுப்பார், அப்புறம் தெரியும் காட்டெருமைக்க போகிற காட்டெருமை இப்படி என்ன கோத்துட்டு வேடிக்கை பார்க்குறீங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷன். அம்மா ஒரு ரவுண்டுமா, அம்மா போதுமா, சாமிக்கு செய் முடிவு பேசக்கூடாதுப்பா, தப்புப்பா தப்புப்பா, வாயில் போடுப்பா வாயில் போடுப்பா, வாயில் போடுறேன், நீ வேண்டிக்கிறன்னா நீ செய்யணும், நீ ஏன் என்ன கஷ்டப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உனக்காக என்னதுப்பா, நீங்கள் செஞ்சுதான்ப்பா ஆகணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்துன்னு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பயமுடுத்தி விட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஊரில் வைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்